வெள்ளியங்கிரி மலையில் 2 மணி நேரத்தில் ஏறி இறங்கும் சாதனை இளைஞர். இந்த சீசன்ல பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணல இருந்து இன்னைக்கோட பார்த்தீங்கன்னா 101 முறை பண்ணியிருக்கேன். நம்மளோட கோல் பார்த்தீங்கன்னா 108 முறை பண்ணும். போதை பயன்பாட்டை தடுக்க விழிப்புணர்வை ஏற்படுத்தி 101வது முறையாக ஏறி இறங்கி சாதனை முயற்சி. ஒரு நார்மல் பர்சன் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் நடந்து போகிறதுக்கு ஒரு 5 மணிலேருந்து 6 மணி நேரம் மேலே போகிறதுக்கே எடுப்பாங்க. அதேமாதிரி கீழே இறங்குறதுக்கும் அதே மாதிரி 6 மணி நேரம் எடுப்பாங்க. இது நீங்கள் ஏதோ ஒரு ஃபிட்னஸ் பீப்புள்னா உங்களால் ஒரு 3 ஹவர்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஒரு நாள் எங்கேயுமே ரெஸ்ட் எடுக்காமல் நீங்கள் போனீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸில் பண்ணலாம். ஏன் யங்ஸ்டர்னால பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா அப்கமிங் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபுட் ஹேபிட், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸு அதுக்கு அடிக்டாக இருக்குங்க, சோஷியல் மீடியாக்குள்ளே போகிறாங்க. அது இல்லாமல் அவங்களோட ஃபிட்னஸை பார்த்தீங்கன்னா அவங்க கேரே பண்ணாதனால அவங்களோட லைஃப் டைம் ரொம்ப கம்மியாகுது. ஸோ இது எப்படியாச்சும் அவங்கள அதாவது அவங்கள கொண்டு போய் சேர்த்தணும், இதை கரெக்டாக அவங்கள புரிதலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிட்னஸோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ வேணும், ஃபிட்னஸ் இருந்தால் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தான் நம்ம என்ன பண்ணுறோம். கோவை மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதி வெள்ளியங்கிரி மலை. கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 6000 அடி உயரத்தில் சவாலான 7 மலைமுடிகளை கடந்து சாதாரண ஒரு மனிதர் 6 மணி நேரம் ஏற வேண்டும் என்ற நிலையில் இந்த இளைஞர் 2 மணி நேரத்தில் 7 மலைத்தொடர்களையும் ஏறி தென் கைலாய சுவாமியான சிவபெருமானை, அந்த சுயம்பு சாமியை தினந்தோறும் வழிபட்டு 101வது முறையாக ஏறி இறங்கி சாதனையை படைத்திருக்கிறார். இளைஞர்களிடையே அதிகரித்து வரும் போதை போக்கை தடுப்பது, உடல் ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த சாதனை முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக கூறும் அந்த இளைஞருக்கு ஏராளமான சிவபக்தர்கள் பாராட்டுக்களை தெரிவித்து வருகிறார்கள். வெள்ளியங்கிரி மலையில் இதயம் சம்பந்தப்பட்ட மற்றும் பல உடல் உபாதைகள் உள்ளவர்கள் ஏறக்கூடாது என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது.